இன்றைக்கான மார்க்கெட்டில் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ் ஸ்டாக் எல்லாமே நல்ல ஒரு அப் ட்ரெண்டில் மேலே வந்திருக்குங்க. நம்ம எல்லாத்துலேயுமே முக்கியமான லெவல்ஸ் கொடுத்துருந்தோம். நிஃப்டியில் பார்க்குறீங்க அப்படின்னா 24,800 இருக்கு இல்லையா, அதுதான் முக்கியமான ப்ரீவியஸ் கை. அந்த ஒரு பாயிண்டை மார்க்கெட் கீழே ஓப்பன் ஆகியிருந்தாலும் இன்னைக்கு கரெக்டாக இந்த இடத்துல ஓப்பன் பண்ணாங்க இல்லையா, ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபுல்லாக லைட்டாக கீழே போனாங்க. அதுக்கப்புறம் நல்ல ஒரு பிரேக் அவுட் பண்ணிச்சு, ஒரு வி டைப்பில் மேலே பிரேக் அவுட் பண்ணிச்சு. ஸோ இன்றைக்கான டேவோட ப்ரீவியஸ் கை அதே மாதிரி நேற்று நான் கொடுத்துருந்த அதே முக்கியமான ப்ரீவியஸ் கை, 2 பாயிண்ட்டையும் மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணுச்சு. இதுக்கு மேலே நல்ல என்ட்ரி கிடைக்காதுங்க. ஸோ பிரேக் அவுட்டில் என்ட்ரி கொடுத்துருந்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான ப்ராஃபிட் நீங்கள் புக் பண்ணியிருக்கலாம். இது நான் இன்னைக்கு வரைஞ்சது கிடையாது. நீங்கள் நேற்று வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ் மூணுக்குமே முக்கியமான ப்ரீவியஸ் கை, முக்கியமான ப்ரீவியஸ் லோ வரைஞ்சி கொடுத்துருப்பேன். நான் சும்மா இங்கேயோ இந்த மாதிரி 4 லைன்ஸ்லாம் கொடுக்க மாட்டேங்க. 2 பாயிண்ட் தான். மேலே பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா முக்கியமான ப்ரீவியஸ் கை இது, அதுவே கீழே பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா முக்கியமான ப்ரீவியஸ் லோ இது. இந்த மாதிரி 2 பாயிண்ட் நான் வரைஞ்சி கொடுத்துருப்பேன். டைம் இருந்துச்சுன்னா நேற்று வீடியோ செக் பண்ணி பாருங்க. அதே மாதிரி லைவ் மார்க்கெட்டில் நான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு நான் ட்ரேடிங் எனக்கு எப்படி போச்சு அப்படிங்கிறத ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன். அது இந்த சேனலில் வெளியாகாதுங்க. ரைட் அண்ட் மருது பண்ணின் சேனலில் பாருங்க. நாளைக்கு இந்த வீடியோ வந்துடும். அது கொஞ்சம் பெரிய வீடியோ அப்படிங்கிறத கொஞ்சம் டிலே ஆகும். ஸோ நாளைக்கு எடிட் பண்ணி நாளைக்கு ஈவினிங் அப்டேட் பண்ணிடுறேன். ஸோ இன்னைக்கான மார்க்கெட்டில் பங்குச்சந்தை நல்ல ஒரு அப் ட்ரெண்டில் மேலே வந்திருக்காங்க. எல்லாமே பேங்க் நிஃப்டிலேருந்து எல்லாமே நல்லா வந்துச்சு. ஒன்று மட்டும் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சுங்க. நிஃப்டி மட்டும்தான் ரொம்ப சுலபமாக பிரேக் அவுட் பண்ணிட்டு மேலே வந்துகிட்டே இருந்தாங்க. எந்த இடத்துலையுமே ரீட்ரேஸ்மெண்ட் எடுக்கல. பிரேக் அவுட் பண்ணிச்சு, ஃபுல்லாக மேலே போச்சு, டார்கெட் ஹிட் ஆச்சு. அதுவே பேங்க் நிஃப்டி பார்க்குறீங்க அப்படின்னா பிரேக் அவுட் பண்ணாங்க, ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்தாங்க, அதுக்கப்புறம் தான் மேலே போனாங்க. அதுவும் மெதுவாக தான் மேலே போச்சு. சென்செக்ஸும் அதே மாதிரி தான் பிரேக் அவுட் பண்ணாங்க, ரொம்ப தூரம் கீழே வரலை, ஸ்டாப் லாஸில் ஹிட் ஆயிருக்காது. நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போயிட்டு டார்கெட் ஹிட் ஆயிருக்கும். சரிங்களா? ஓகே, இப்போ நாளைக்கான மார்க்கெட்டுக்கு முக்கியமான ப்ரீவியஸ் கை எது, முக்கியமான ப்ரீவியஸ் லோ எது, மார்க்கெட் மேலே போகுமா கீழே போகுமா எல்லாத்தையும் பற்றியுமே பார்க்கலாங்க. அதே மாதிரி ஆசான் பாகம் 3 1000 புத்தகம் பிரிண்ட் பண்ணியிருந்தேன். இன்னைக்கு நைட்டு தான் புத்தகம் என் கைக்கு வருது சென்னையிலேருந்து. நாளையிலேருந்து கொரியர் பண்ண ஆரம்பிச்சிருவோம். 2 நாளில் உங்களுக்கு ட்ராக்கிங் கைடு கையில் கிடச்சிருங்க. எல்லாருக்குமே மேக்ஸிமம் எல்லாருக்குமே இந்த வாரம் புக்கு கையில் கிடைக்கிற மாதிரி நாங்கள் பார்த்துக்கிறோம். வெயிட் பண்ண எல்லாருக்குமே நன்றி. அதே மாதிரி ஆசான் பாகம் 1, பாகம் 2, ராயரின் மகுடம், தஞ்சையின் வாசம் இதெல்லாம் படிக்கல அப்படின்னா நிச்சயமாக படிங்க. அதை படித்து முடிச்சுட்டு ஆசான் பாகம் 3 நீங்களே தானாக வாங்குவீங்க. சரி, ஓகேங்க. பங்குச்சந்தை இங்கேருந்து கீழே வருது அப்படிங்கிறதுனால பங்குச்சந்தை இனிமேல் பயங்கரமாக கீழே தான் போகும் போல், வார் பிரச்சனை வர போய்கிட்டு இருக்கு, இனிமேல் கீழே தான் போகும் போல் இந்த மாதிரிலாம் சொன்னாங்க. ஆனால் டெக்னிக்கலாக பார்க்குறீங்க அப்படின்னா பங்குச்சந்தை 2 முக்கியமான பாயிண்ட் இருக்குங்க இந்த இடத்துல. ஓகேங்களா? அந்த பாயிண்டை பிரேக் அவுட் பண்ணால் மட்டும்தான் பங்குச்சந்தை மேலேயோ கீழே போக போகுது. அதுக்கு நடுவில் கீழே வந்தாலும் சரி, மேலே போனாலும் சரி, அது சைடு வேஸ் தான். சரிங்களா? ஓகே. அதே மாதிரி நீங்கள் புக்கு வாங்கியிருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் ஃப்ரீ கோர்ஸ் வாங்கிக்கோங்க. அது ஒரு 3 ஹவர்ஸ் வரும். ஆப்ஷன் பையிங்க்கு, ஸ்விங் ட்ரேடிங்க்கு எல்லாத்தையும் பற்றியுமே கோர்ஸ் எடுத்திருப்பேன். அந்த கோர்ஸுமே வாங்கி படிங்க. தனியாக நீங்கள் கோர்ஸ் வாங்காதீங்க, இதுவே படிங்க. நீங்கள் ட்ரேடிங்கை பற்றி எல்லாமே கற்றுக்கலாங்க. சரி, ஓகே. இப்போ சென்செக்ஸில் முக்கியமான பாயிண்ட் அப்படின்னா ஒன் டே டைம் ஃப்ரேமில் 82,710ங்க. இதை மேலே பிரேக் அவுட் பண்ணுறாங்கன்னா சென்செக்ஸ் மேலே போகலாம். அதுவே கீழே பிரேக் அவுட் பண்ணுறாங்கன்னா 78,670 கீழே பிரேக் அவுட் பண்ணுறாங்கன்னா மார்க்கெட் கீழே வரலாம். 1 ஹவரில் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த ஒரு முக்கியமான ப்ரீவியஸ் கை வச்சு நம்ம ட்ரேட் பண்ணலாம். அந்த ஒரு பாயிண்ட் தான் மார்க்கெட் ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்காங்க இப்போது. ஸோ ப்ரீவியஸ் கை பார்க்குறீங்க அப்படின்னா 81,860ங்க. ஸோ நாளைக்கு பாருங்கள், மார்க்கெட் இதே இடத்துல ஓப்பன் ஆகிட்டு திரும்பியும் மேலே பிரேக் அவுட் பண்ணுறாங்கன்னா திரும்பியும் மார்க்கெட் நல்ல ஒரு அப் ட்ரெண்டில் மேலே போகலாம். சரிங்களா? ஓகே. ஸோ 1 ஹவரில் முக்கியமான ப்ரீவியஸ் கை 81,860. முக்கியமான ப்ரீவியஸ் லோ அப்படின்னா இந்த ஒரு பாயிண்ட் தாங்க, ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. 81,550 கீழே பிரேக் அவுட் பண்ணனா பங்குச்சந்தை கீழே வரலாம். ரொம்பவே கம்மியாக தான் கொடுத்துருக்கேன். பிரேக் அவுட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது இந்த இடத்துல. சரிங்களா? அதே மாதிரி 5 மினிட் டைம் ஃப்ரேமில் பார்க்குறீங்க அப்படின்னா 81,860 மேலே பிரேக் அவுட் பண்ணுறனா பங்குச்சந்தை மேலே போகலாம். அதுவே கீழே பிரேக் அவுட் பண்ணுறான்னா 81,550 கீழே பிரேக் அவுட் பண்ணும்போது 5 மினிட்ல நேற்று கொடுத்துருந்தேன் இல்லையா, அதே மாதிரி கீழே வரலாம். நீங்கள் இப்போ தான் ட்ரேடிங்கில் வந்திருக்கீங்க, 1 மந்த்து தான் ஆச்சு அப்படின்னா இதில் எதுவுமே தெரியாதுங்க. ஏன் இது வரைகிறோம், ஏன் ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேடு பண்ணுறோம், எப்படி ஸ்டாப் லாஸ் பண்ணணும், டார்கெட் பண்ணணும், எதுவுமே தெரியாது. எல்லாத்தையும் பற்றி முதல்ல கற்றுக்கோங்க. பங்குச்சந்தையில் 10,000 போட்டால் 1000 ரூபா வருது இல்லை,
அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் ப்ராப்பராக ட்ரேடிங்கை பற்றி கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் 1 லட்ச ரூபா போட்டு 10,000 ரூபா வந்து எதிர்பார்க்கணும். ஸோ இப்படி தான் ட்ரேட் வந்து பண்ணுமே தவிர ப்ராஃபிட் வந்து வருது 1 நாள் 2 நாள் அப்படிங்கிறதுக்காக மொத்த பணத்தையும் உள்ளே வந்து போட்டுறக்கூடாது. நல்லா வந்து கற்றுக்கிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் பணத்தை வந்து உள்ளே வந்து போடணும். ஓகே, இப்போ நிஃப்டியில் வந்து 1 டே டைம் ஃப்ரேமில் முக்கியமான பாயிண்ட் அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு சின்ன ஃபேக் பிரேக் அவுட் வந்து பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறனால முக்கியமான ப்ரீவியஸ் கை மட்டும் கொஞ்சம் வந்து மாறும். 25,200 இருக்கு இல்லையா, இதை மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்க. நிஃப்டி வந்து மேலே வந்து போகலாம். அதுவே கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்கன்னா 1 டே டைம் ஃப்ரேமில் 23,870ங்க. அப்படியே 1 ஹவருக்கு போயிடலாம். 1 ஹவரில் ஈஸியாக இருக்குது, ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குது இந்த இடத்துல ப்ரீவியஸ் கை. ஆனால் சென்செக்ஸில் ரொம்ப பக்கமாக இருந்துச்சு இல்லையா, சென்செக்ஸில் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா இதை ஒட்டியே இருந்துச்சு, ஈஸியாக ட்ரேட் வந்து பண்ண முடியும். ஆனால் நிஃப்டியில் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் தள்ளி தான் இருக்குதுங்க ப்ரீவியஸ் கை. இந்த ஒரு பாயிண்ட் வச்சு நான் வரைஞ்சேன், அது கொஞ்சம் தள்ளி தான் இருக்குது. ஸோ இந்த இடத்துல ஒரு ப்ரீவியஸ் கை இருக்குது. ஓகேங்க, நம்ம 5 மினிட்டில் மட்டும் மாற்றி வந்து வரைஞ்சிக்கலாம். 1 ஹவரில் மட்டும் எடுத்துக்க வேணாம், சரிங்களா? ஓகே, நிஃப்டியில் முக்கியமான பாயிண்ட் அப்படின்னா 25,000ங்க 1 ஹவரில். அதேமாதிரி முக்கியமான ப்ரீவியஸில் அப்படின்னா 24,830ங்க, சரிங்களா? 5 மினிட்டில் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா 5 மினிட்டில் முக்கியமான ப்ரீவியஸ் கை இதுக்கு ரொம்ப புள்ளிலாம் இல்லையோ, ஆமாம் 60 புள்ளி தான் இருக்குதுங்க. ஸோ நிஃப்டியில் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா 5 மினிட்டில் 25,000 வந்து மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறான்னா நிஃப்டி மேலே வந்து போகலாம். அதுவே கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ஒரு ப்ரீவியஸில் 5 மினிட்டில் 24,830 கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்கன்னா நிஃப்டி வந்து கீழே வந்து வரலாம். அப்படி பேங்க் நிஃப்டி வந்து பார்த்துடலாம். பேங்க் நிஃப்டியில் இன்றைக்கி நல்லா வந்து மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணி மேலே வந்து வந்திருக்குது. ஸோ அது எப்போதுமே உச்சத்தில் தாங்க இருக்குது. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் உச்சத்துக்கு வந்து போயிட்டாங்க. இது வரைக்கும் 57,000 போனதே கிடையாது, ஆனால் போயிட்டு தான் கீழே வந்து வந்திருக்காங்க. திரும்பியும் கீழே வந்துட்டு மேலே தான் போகிறாங்க. ஸோ 1 டே டைம் ஃப்ரேமில் ஆல்ரெடி வந்து உச்சத்தை பிரேக் அவுட் பண்ணிட்டு தான் மார்க்கெட் கீழே வந்து வந்திருக்கு. அப்படிங்கிறதுனால திரும்பியும் அதே பாயிண்ட்டை 55,930 மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறான்னா ஒரு பெரிய பிரேக் அவுட்டாக இருக்கும், சரிங்களா? ஓகே, அப்படியே 1 ஹவரில் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா 1 ஹவரில் ப்ரீவியஸ் கை 56,110ங்க. இது மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணனா பேங்க் நிஃப்டி மேலே வந்து போகலாம். அதுவே கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா ப்ரீவியஸில் தூரமாக தான் இருக்குங்க, வழியே இல்லை. ஸோ 55,400 வந்து கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறனா பேங்க் நிஃப்டி கீழே வந்து போகலாம். 5 மினிட்டில் பார்க்குறீங்க அப்படின்னா 5 மினிட்டில் முக்கியமான பாயிண்ட் அப்படிங்கிறது 56,200ங்க. இதை மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறேன்னா பேங்க் நிஃப்டி மேலே வந்து போகலாம். அதுவே கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா 55,340 கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறேன்னா பேங்க் நிஃப்டி கீழே வந்து வரலாம். ரொம்ப ரொம்ப கவனமாக சேஃபாக வந்து ட்ரேட் வந்து பண்ணுங்கள். அதே மாதிரி நான் சொல்லித்தரது நடக்குது அப்படிங்கிறனால அதை கண்மூடித்தனமாக நம்பிக்கிட்டு அப்படியே என்ட்ரி வந்து கொடுக்குறதே பணத்தை வந்து போடாதீங்க. ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இருக்குது. ஒருவேளை ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆகுது அப்படின்னா நிச்சயமாக ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆகும். நான் 100 நாள் சொல்கிறேன் அப்படின்னா ஒரு 70 நாள் வந்து ப்ராஃபிட் வந்து கொடுக்கும், 30 நாள் ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆகும். அந்த 30 நாள் எவ்வளோ ஸ்டாப் லாஸ் போடணும், அடுத்த மாதம் எப்படி ட்ரேட் வந்து பண்ணணும், இதே எனக்கு தெரியும். ஏன்னா 5 வருஷமாக ட்ரேடிங்கில் வந்து இருக்கேன், சரிங்களா? ஸோ நீங்களும் கொஞ்சம் ட்ரேடிங்கை பற்றி நல்லா கற்றுக்கிட்டு நல்லா ப்ராக்டிஸ் வந்து பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதிக பணத்தை வந்து உள்ளே வந்து போடுங்க. கோடி ரூபாய் கூட வந்து போடலாங்க. ட்ரேடிங் பற்றி நல்லா தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா. அதுவே ட்ரேடிங் பற்றி தெரியல அப்படின்னா 1 ரூபாய் போட்டால் கூட அது நம்மளை ஆபத்தில் கொண்டு போய் விட்டுரும். எப்படி ப்ரோ அப்படின்னா, நீங்கள் 1 ரூபா போடுவீங்க, அதுக்கப்புறம் ஆசையை தூண்டி விட்டுரும், 10,000 போடுவீங்க, ப்ராஃபிட் வர மாதிரி இருக்கும். அதிக பணம் போடும்போது லாஸ் வந்து பண்ணிடுவீங்க, சரிங்களா? ஸோ ப்ராப்பராக ட்ரேட் பண்ணுங்கள், கவனமாக ட்ரேட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.